வெல்கம் டு தக்ஷி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம தக்ஷி சமையலில் சூப்பராக சிம்பிளாக வல்லாரைக்கீரை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் இதுதான் ஒரிஜினல் வல்லாரை. இதை வந்து கொஞ்சம் தண்டு விட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். தண்டு எலசாக இருந்தால் ஃபுல்லாக கூட போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு லீஃப் மட்டும் வச்சு சட்னி செய்ய போகிறேன். இந்த மாதிரி எல்லாமே அந்த வல்லாரைக்கீரோட லீஃப்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் எனக்கு ஒரு பவுல் ஃபுல்லாக லீஃப் கிடச்சிருக்கு. இப்போ வந்து இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, அந்த வல்லாரைக்கீரை வந்து நம்மளுக்கு செடி நம்ம போய் எங்கெங்கேயோ தேட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இதை வந்து நான் ஒரு நாள் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு இதை நம்ம மாடி தோட்டத்தில் நம்ம வச்சா நல்லா சூப்பராக வந்துடும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் இது கூட வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு இது நல்லா லைட்டாக வறுத்துட்டு இது கூட ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் இதுவும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு 10-12 பூண்டு, சும்மா ஒரே ஒரு பீஸ் அளவுக்கு தேங்காய் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு வாட்டி நம்ம வறுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சின்னதாக ஒரு புளி, ஸோ அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயம் இது நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். ஓரளவுக்கு லைட்டாக அந்த கோல்டன் ஃப்ரை தெரிகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். அதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி எடுத்துருக்கேன். பெரிய சைஸ் தக்காளின்றதுனால நான் 1 எடுத்துருக்கேன். குட்டிஸாக இருந்தால் நீங்கள் 2 எடுத்துக்கலாம். இது ஆட் பண்ணிட்டு இது நல்லா இந்த மாதிரி நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வல்லாரைக்கீரையை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் வல்லாரைக்கீரை கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். அந்த கீரை எல்லாமே நல்லா குக் ஆகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை சட்னியாக அரைக்கணும். ஸோ பாருங்கள் இப்போ எல்லாமே சூப்பராக நல்லா வெந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மிக்ஸி ஜாரில் மாற்றிடுச்சு. இதை வந்து லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். நான் அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ சட்னி தாளிக்கிறதுக்கு நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிவிட்டு கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு அதை தூக்கி சட்னியில் ஊற்றிட வேண்டியது தான். அவ்வளோதான். சூப்பராக சிம்பிளாக நம்ம வீட்லேயே வல்லாரைக்கீரை சட்னி சூப்பராக செஞ்சாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப நல்லது. பெரியவங்களும் சாப்பிட்லாம்.